அம்மா ஒரு பேப்பர் தோசை தாங்கோ. ஆமாம், பேப்பர் தோசைன்னா அதுக்கு நல்ல கல் வேணும். அதுவும் இரும்பு கல்லில் சுட்டால் தான் தோசை வந்து சூப்பராக வரும். நான் அன்றைக்கி அம்மன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒரு இரும்பு தோசைக்கல் தான் வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து இது காஸ்ட் அயன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து நார்மல் லிக்யூட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோவா அழுக்கெல்லாம் இருந்த மாதிரி இல்லை, ஆனாலும் கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி அந்த கல்லை அப்படியே தூக்கி வச்சுட்டு ஆயில் வந்து ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆனியனை வந்து நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கணும். ஆனியன் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனோட கருகிற டைம் ஆகுது வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுட்டு அப்புறம் நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு டிஷ்யூ இல்லைன்னா நல்ல ஒரு கிளாத் வச்சு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலையும் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து கொஞ்சமாக வெட்டி கொஞ்சம் கூட ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்பவும் ஒருக்க வந்து இதை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தோசை எப்படி வருமோ அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தோசை ஆனால கொஞ்சம் ஒட்டுச்சு, ரொம்பலாம் ஒட்டலை, நடுவில் மட்டும் கொஞ்சம் ஒட்டுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு தோசையே இவ்வளோ தூரம் வர்றது பெரிய விஷயந்தான். ஆனாலும் பரவாயில்ல, அழகாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி தோசையாக ஊற்றி பார்த்தேன். சரி அது எப்படி வருது, எல்லா தோசையும் ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு அது சூப்பராக ஒட்டாமல் அழகாக வந்துச்சு. நான் வந்து எல்லா பர்பஸ்க்கு வேண்டி தான் இந்த கல் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஆஃபீஸ் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து நான் வந்து இந்த குட்டி குட்டி தோசை தான் கொடுத்து விடுவேன். அதுவுமே சூப்பராக வந்துச்சு. சரி தோசை நல்லா வந்துடல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பெரிய பேப்பர் தோசை ஊற்றி பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, ஃபஸ்ட்டு தோசையே சும்மா ஒட்டாமல் சூப்பராக வந்துச்சு. அதாவது எனக்கு சாட்டிஸ்ஃபைங் வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோசை கல்லேருந்து தோசை வந்து ஒட்டாமல் இலகி வர்றது தான். அது ஒட்டாமல் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா தோசை அடி புளி.